மேக்ஸிமம் நம்ம மொபைல் அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலோட 2% பாடி வெயிட்டை மூளை கொடுக்கும். இந்த செரோட்டோனின் அதிகமா சுரக்கும் போது புது புது நியூரான்ஸ் எல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணும். இந்த 5மே மூளை வளர்ச்சிக்கான முக்கியமான உணவுகள். நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பான பென் அல்லது பென்சில் மூலமா நல்லா இப்படி வந்துட்டு ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூளை சிறப்பா செயல்படுறதுக்கான முக்கியமான 5 உணவுகள் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மூளையோட முக்கிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேக்சிமம் நம்ம மொபைல் அதிகமா பார்த்துட்டு இருக்கோம், அது அன்வான்டா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள அந்த மொபைல் போனுக்கே அடிக்ட் ஆக வச்சிரும். அடுத்து என்ன பார்க்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம், மொபைலை எடுத்து வச்சுட்டு போலாங்கிற எண்ணத்துக்கு போக விடாம நம்மள வந்து அதுக்கு அடிக்ட் பண்ணிரும் டோபமைன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன். அடுத்ததா நம்ம வந்து புக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். இது வந்து ரொம்ப நம்ம உடலுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். ஏன்னா புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் தான் இல்லையா? அப்போ இந்த ஹார்மோன் அதிகமா சுரந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா சராசரியா அடல்ட்ஸோட மூளையோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.2 கிலோகிராம்ல இருந்து 1.4 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். சராசரியா 1.36 கிலோகிராம் இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப உயிரோட இருக்க ஒருத்தவங்களோட மூளை எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ஜெல் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உயிரோட இருக்கிறவங்களோட மூளை. அப்புறம் பெருமூளையோட வெயிட் வந்து ஆண்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1400 கிராம் இருக்கும். அதே பெண்களுக்கு இந்த பெருமூளையோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1200 கிராம் இருக்கும். பெருமூளை சிறுமூளைன்னு 2 இருக்கு இல்லைங்களா? அதுல இந்த பெருமூளை வந்து எப்பவுமே ஜென்ஸுக்கு அதிக வெயிட்டாவும் லேடிஸ்க்கு கம்மியான வெயிட்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடலோட 2% பாடி வெயிட்டை மூளை கொடுக்கும். அப்புறம் இந்த செரோட்டோனின் அதிகமா சுரந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த செரோட்டோனின் அதிகமா சுரக்கும் போது புது புது நியூரான்ஸ் எல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணும். புது புது நியூரான்ஸ் கனெக்ஷனுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம நாம ரொம்ப அமைதியாவும் சாந்தமாவும் இருக்கிறதுக்கு இந்த செரோட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறதுங்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே, இப்போ நார்மலா மூளையோட பேசிக்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஓகே, இப்போ நமக்கு ஞாபக சக்தி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்கான ஒரு முதிரை தான் பார்க்க போறோம். இந்த முதிரை எது அப்படின்னா ஹாகினி முதிரை. இத காலையில வெறும் வயிற்றுல ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிடம் வரைக்கும் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த முதிரை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட 5 விரல்களோட நுனிகளும் டச் ஆகணும். இந்த நுனிகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பலூன் ஷேப் மாதிரி இருக்கணும். அதாவது இந்த நுனிகளை நம்ம இப்படி கூட சேர்த்து வைக்கலாம், எப்படி வேணாலும் இப்படி கூட வைக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம இவையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலூன் ஷேப்ல இந்த மாதிரி தான் நீங்க இந்த நுனிகள் டச் ஆயிருக்கணும். காலையில வெறும் வயிற்றுல 2 to 5 நிமிடம் இந்த ஹாகினி முத்திரையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மெமரி பவருக்கு இந்த முத்ரா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா மூளை ரொம்ப சிறப்பா செயல்படுறதுக்கான இந்த 5 உணவுகள் பத்தி பார்க்கலாம். அதாவது 3 வேளையில ஏதாவது ஒரு வேளை கண்டிப்பா பழங்கள் எடுத்துக்கணும். நம்மோட உணவுல கம்பல்சரி தேன் கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாம வெந்தயம் முளை கட்டி சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்பவே மூளைக்கு சிறப்பானதா இருக்கும். அப்புறம் காலையில முக்கியமா கட்டாயமா வெண்பூசணி ஜூஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்வீட்டா சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சுகர் ஃப்ரீ சாக்லேட் நீங்க எடுத்துக்கலாம். இந்த 5மே மூளை வளர்ச்சிக்கான முக்கியமான உணவுகள். பேசிக்காவே நம்ம இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூளை சிறப்பா செயல்படும். இந்த உணவுகளுமே என்ன அப்படின்னா ஃபேட்டி ஃபிஷ், அவகாடோ, டர்மரிக், வால்நட்ஸ், அப்புறம் ப்ளூபெரிஸ், டார்க் சாக்லேட், எக்கு, ப்ரொக்கோலி, பம்கின் சீட்ஸ், இந்த மாதிரி உணவுகளையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அடிஷனலா அப்படின்னா கண்டிப்பா மூளை வளர்ச்சி ரொம்ப சிறப்பாவே செயல்படும். அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அடுத்ததா நம்மளோட பிரெயின் பவரை பூஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு வர்ம புள்ளி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து இந்த நடுவிரல்ல சென்டர்ல நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பான பென் அல்லது பென்சில் மூலமா நல்லா இப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரஸ் கொடுக்கணும். பிரஸ் ரிலீஃப்,
ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இந்த மாதிரி நம்ம 2 to 5 minutes பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப அதிகமான பூஸ்டப் ஆகி சூப்பரா ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் பேசிக்கா எடுத்துக்கிட்டா ரொம்பவே மூளை ஆரோக்கியமா செயல்படும் அப்படிங்கறத இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த பதிவை பகிருங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு ஞாபக சக்தி அதிகரிச்சு மூளையும் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நீங்க இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.